ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதமானது பிறக்க இருக்குது. ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய அந்த நாள் ஒரு அதிசயமான நாளாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அதிசயமான நாள் அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன அதிசயமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனியுடைய 18ஆம் நாள் புதன்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமியும் பங்குனி உத்தரமும் வருது. ஸோ அதனால தான் இது ஒரு அதிசயமான நாளாக வருது. ஏப்ரல் பிறக்கக்கூடிய முதல் நாளே இந்த அதிசயம் வர்றதுனால இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கிரகங்கள் சிறப்பாக அமைகிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இது ஒரு அதிசயமான நாளுங்கிறதுனால இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக சில சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் செய்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு கண்டிப்பாக பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. இந்த நாளில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கிறத விட நல்ல ஒரு கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சப்போர்ட்டாக அமைகிறது. அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் பெறுவதற்கு காரணம். ஸோ கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல பலன்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பலன்கள் தான் ரொம்ப முக்கியம். சரி, என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் தொழில், பொருளாதாரம், காதல், குடும்பம், ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படும். பொதுவாக இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் கிரகங்கள் மூலிமா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் ரொம்பவே அனுகூலமான காலமாக இருக்கிற மாதிரி கிரகங்கள் ரொம்பவே அனுகூலமான முறையில் அமைந்திருக்கு. அதோடு நினைத்தது நினைக்காதது எல்லாமே நடக்கும். கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த சிக்கல்கள், மனக்கவலைகள் நீங்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. திடீரென அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வகையில் குழந்தைகளால் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே காதல் கைகூடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவாக உங்களுக்கு நாட்கள் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு முழுமையாக ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ணுறேன். முழுமையாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்கு ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம் சாதகமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது. குறிப்பாக 5வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் 7வது வீட்டில் குரு ஆகிய இரண்டுமே அனுகூலமான பலன்களை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கும். இதோடு திருமண வாழ்க்கையில் இணக்கமானது அதிகரிக்கும். நீண்ட காலமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் அதற்கான சூழலானது நிலவும். அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும். காதல் மெயினாக கைகூடும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். திடீரென திருமண யோகமும் ஏற்படும். பெண்களால் மற்றும் மூத்த சகோதரிகளால் திடீர் ஆதாயம் ஏற்படும். ஸோ சாதகமானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாதகமான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது இந்த மாதத்துக்கு குறிப்பிடப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பணம் மற்றும் பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். பணம் மற்றும் பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக எந்த சிக்கலுமே இருக்காது. அதே சமயம் புதன் வகர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது மற்றும் செவ்வாய் சாதகமான இடத்துல சஞ்சரிப்பது சொத்துக்களால் ஆதாயமும்
பெண்களால் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய சூழலை உண்டாக்கும். அதோடு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் மூலம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ பொருளாதாரம் பண ரீதியாக பார்க்கும்போது லாபம் கிடைக்கக்கூடியதாக வரக்கூடிய நாட்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் ரெண்டுமே ரொம்பவே சிறப்பாக அமையும். அதுவும் கூட்டு தொழில் ஆகிய இருக்கிறவங்களுக்கு அனைத்திலுமே நல்ல பலன் ஏப்ரல் மாதத்தில் சிறப்பாக கிடைக்கிற மாதிரி காலமாக இருக்குது. சிறிய அளவு முயற்சித்தாலே அது பெரிய அளவுக்கு பலனை தரக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் உங்கள் முயற்சிகள் உடனடியாக பலன் கிடைக்கும். அதோடு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்தை விரும்பக்கூடிய உங்கள் ராசிக்கு வரக்கூடிய மாதங்கள் சாதகமாக இருக்குது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கு முயற்சி செய்தால் உடனடியாக கிடைக்கும். அதுக்கான சாத்தியமும் இருக்குது. ஸோ வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இருக்குங்கிறதுனால முயற்சிகள் செய்து பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை சொல்கிறேன். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நிலவக்கூடிய கிரகங்கள் பயிற்சியின் அடிப்படையில் பெரிய பெரிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதிப்பு கொடுக்குற மாதிரி கிரகங்கள் எதுவும் அமையவில்லை. ஆனால் சொத்துக்கள் வாங்கும் பொழுது மட்டும் ஆவணங்களை பலமுறை சரிபார்த்து உறுதி செய்ய வேண்டும். அதோடு உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். ஸோ உணவு பழக்கத்தில் கட்டுப்பாட்டை பின்பற்றி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் தான் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கவனமாக இருங்க. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்கார பெண்கள் செய்ய வேண்டிய பங்குனி உத்திர பௌர்ணமி பரிகாரத்தை சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது உங்கள் குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துவிடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இது மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்கு நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இந்த பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்து விட்டு வாங்க போதும். வாசம் நிறைந்த மல்லிப்பூவை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலே கொடுத்து விட்டு வாங்க. அப்புறம் அம்மன் கோவிலில் 2 விளக்கு போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் வைங்க. பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த நாளோடு உங்களோட கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த தினம் நீங்கள் இன்னொன்று கூட செய்யுங்க. ஒரு குண்டுமணி தங்கம் இல்லைனா ஒரு குண்டுமணி வெள்ளி வாங்குங்க. வாய்ப்பு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். வாய்ப்பு இல்லாதவங்க அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் இந்த தினம் பெண்கள் நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறேன்னா, புது கொலுசு வாங்கி அணிந்திங்கன்னா அதிர்ஷ்ட யோகம் அடிக்கும் என்பது பிரபல ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் கணவர் கையால் கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிந்து கொண்டால் இன்னும் பெரும் யோகம்தான். இந்த நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த நாளில் மாலை நேரத்துக்குள் இல்லைனா இரவு நேரத்திற்குள் வெள்ளி கொலுசு வாங்கி காலில் அணிந்து கொள்ளுங்கள். மிக சிறப்பான பலனை தரும். அதற்காக யாருமே கணவரிடம் சண்டை போடாதீங்க, இப்போவே கொலுசு வேண்டும் என்று. இது உங்களோட நிதி நிலைமையை பொறுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த பூ பரிகாரம் மட்டும் போதும், அதை மட்டுமே செய்தீங்கன்னாவே உங்களுக்கு கோடி புண்ணியம். ஆக மொத்தம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரமும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்.
எல்லாமே தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.